யுன்செரி கேப்டன் கூட ஒன்னா போட்டோ எடுக்கணும்னு கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னவர் அவ வெளியே போனதும் போட்டோகிராஃபர் கிட்ட சொல்லி எக்ஸ்ட்ரா தனக்கு ஒரு காப்பி வேணும்னு வாங்கிக்கிறாரு. இது தெரியாம யுன்செரி அப்செட்டா வெளியில போனதும் சொங்ஜோங் கண்ணில் பட்டுடுறா. அவன் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி யுன்செரிய லிஃப்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவகிட்ட பேச ட்ரை பண்றான். அப்ப கேப்டன் ஓடி வந்து யுன்செரி கையை அவன் பிடிச்சிருக்கிறத பார்த்து அவன் கையை முறுக்கி அவனோட ஐடி கார்டை வாங்கி பாக்குறாரு. சொங்ஜோங்க்கு லைட்டா கோவம் வந்து யார் இவர் என்ன பெரிய போலீஸா அப்படின்னு கேட்க யுன்செரி போலீஸ்லாம் கிடையாது, அவர் என்னோட பாடி கார்டுன்னு சொல்றா. அவன் வழியிலே கத்திக்கிட்டு இருக்கப்போ யுன்செரி பாடி கார்டு மிஸ்டர் ரீ கொஞ்சம் அவனை விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்க கேப்டனுக்கு ரொம்பவே கோவம் வந்து அவன் கையை புழிஞ்சு எடுத்துருவாரு. ஆல்ரெடி யுன்செரி கையை பிடிச்சிக்கிட்டே வந்த சொங்ஜோங் மேல ரொம்ப கோவமா இருந்த கேப்டன் வெளியே வந்த பிறகும் அவன் யுன்செரியை தொட்டு பேச ட்ரை பண்றான். அதை பார்த்து கேப்டன் மறுபடியும் அவனை தடுத்துட்டே இருக்கிறார். கேப்டன் கையை முறுக்குனதுல இருந்தே சொங்ஜோங்க்கு கேப்டன் மேல ஒரே பயமா தான் இருக்கு. அந்த பயத்தோடயே யுன்செரி கிட்ட பேசுறான். இந்த ஊர்ல நான் உன்னை மீட் பண்ண நான் நினைச்சே பார்க்கல, இன்னைக்கு நைட்டு இதே ஹோட்டல்லே நம்ம டின்னருக்கு போகலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். ஏற்கனவே இவங்க 2 பேரும் பேசிக்கிறது கேப்டனுக்கு பிடிக்கலனாலும் யுன்செரி அதை ஒத்துக்கிறா. இதுக்கு நடுவில் அவனை தேடிக்கிட்டு ஒரு 3 பேர் பின்னாடியே வர அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஈவினிங் 7 மணிக்கு டின்னர் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறி போயிடுறான். அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்ததும் கேப்டன் கேட்குறாரு, என்ன பார்த்தா உனக்கு என்ன பாடி கார்டு மாதிரி தெரியுதா அப்படின்னு. அதுக்கு யுன்செரி சொல்றா, கிட்டத்தட்ட நீங்க அப்படிதான் பண்றீங்க, என்கிட்ட யாரும் பேசக்கூடாது, என்னை யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு என்ன ரொம்ப ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறீங்கன்னு சொல்ல கேப்டன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என் கண் பார்வையில இருந்தினா தான் பத்திரமா இருக்க முடியும், உன்னை நான் ஒரு கண் வச்சு பாத்துக்கிறேனே தவிர்த்து நான் ஒன்றும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க வந்த பேக்ஸ் லாபி எல்லா இடத்துலயும் அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டே கூட்டிட்டு போறாரு. இங்க இதே ஹோட்டல்லையே சொங்ஜோங்க தேடி 3 பேர் ஓடி வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டதான் நினைச்சு அவன் ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போக அதுக்குள்ள இருந்து அவனோட புரோக்கர் கன்னோட வெளியே வரான். இவனும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். கேப்டனும் யுன்செரியும் அங்க இருந்த காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சுக்கிட்டே சொங்ஜோங் எந்த விதத்துல பழக்கம்னு கேப்டன் கேட்க யுன்செரி என் குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, அவங்களுக்கு ஒண்ணு வேணும்னா மத்தவங்கள விட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்றா. கேப்டனுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறமேட்டு யுன்செரி சொல்வா அவளோட 2 அண்ணனுங்களுக்கும் ஒரு பிசினஸ் பார்ட்னர் தேவைப்பட்டதாகவும் அந்த பிசினஸ் பார்ட்னர் தான் சொங்ஜோங்கும் அவனை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவன் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவான்னு சொன்னதையும் சொல்றான். அது மட்டும் இல்லாம சொங்ஜோங் யூகே சிட்டிசன்னும் அவன் கூடவே இவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இவளோட சொத்தையும் அவங்க அண்ணனுங்களே எடுத்துக்கலான்ற பிளான்ல தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றா. இப்ப அவ இல்லாதது அவங்களுக்கு ரொம்ப பெரிய லாபமா இருக்கும்னு அவங்க இவளை தேடவே மாட்டாங்கன்னு இவ செத்தே போயிருப்பான்னு முடிவு கட்டியிருப்பாங்கன்னு யுன்செரி கரெக்டா கெஸ் பண்ணிருப்பா. ஆனா கேப்டனுக்கு அவளோட குடும்பம் பத்தி தெரியாது இல்லையா, அதனால அவர் சொல்வாரு எந்த ஒரு குடும்பத்திலயும் இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க, மத்த நேரத்துல சண்டை போட்டாலும் இப்ப உனக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, உன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க, நீ போனதும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்பாங்கன்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு லேடி பார்த்துட்டு சியோதனுக்கு கால் பண்ணி சொல்றா, உன்னோட ஃபியான்சேவும் அவர் கூட ஒரு பொண்ணும் இங்க ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. சியோதன் தனக்கு ஆல்ரெடி தெரியும்னு அவங்களதான் மீட் பண்ண போறான்னு சொல்லி சமாளிக்கிறா. இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட டைரக்டா சொல்லாம இன்னைக்கு நைட்டு கேப்டன் கூட நம்ம ஃபேமிலி டின்னர் வச்சுக்கலாம், நான் இப்ப கேப்டனை மீட் பண்ண போறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறா. கேப்டனை மீட் பண்ணணும்னு சொல்லும் போதே அவங்க அம்மா கலர் கலரா ட்ரெஸ் போட்டாங்க. இப்ப குடும்பத்தோட டின்னர்னு சொன்னதும் அவங்க அம்மா சூப்பரா மேக்கப் போட்டே ஆகணும்ட்டு அங்க இருக்கிற பார்லர் விமன் கிட்ட சொல்றாங்க. சொங்ஜோனை அடிச்சு மாடிக்கு கூட்டிட்டு போயிருப்பான் அவனோட புரோக்கர். அங்க போயிட்டு யுன்செரியோட அண்ணன் கிட்ட போன்ல பேச வைப்பான். அப்ப இவன் பேரம் பேசுறதுக்காக யுன்செரி உயிரோட இருக்கிறான்ற விஷயத்த சொல்லி அவ எங்க இருக்கா என்ன பண்றா எல்லா டீடைல்ஸும் தன்னால மட்டும்தான் சொல்ல முடியும்ன்றதையும் சொல்லி இவன் சூப்பரா பேரம் பேசிடுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பாஸ்போர்ட்டோட போட்டோஸ் வரும்ன்ற டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்ட கேப்டன் ஹோட்டல்லே 2 ரூம் புக் பண்றாரு. அப்ப யுன்செரியும் கேப்டனும் ஒரு ரூம்குள்ள போனதும் யுன்செரிய பேச வேணான்னு சொல்லி அங்க இருக்கிற ரெக்கார்டிங் அண்ட் பக்கிங் டிவைஸ் எல்லாத்தையும் கேப்டன் ஒன்னா உருவி எடுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து ஷாக்லேயே யுன்செரி இத்தனை பக்கிங் டிவைஸ் இந்த ஹோட்டல்ல இருக்குமா அப்படின்னு கேட்க எல்லா ரூம்லயும் இருக்கும்னு கேப்டன் சொல்றாரு. சொங்ஜோங்க கீழே மீட் பண்ணதுல இருந்தே யுன்செரிக்கு ஒரு புது ஐடியா. அவன் கூடவே சவுத் கொரியாக்கு தப்பிச்சு போனா என்ன அப்படின்ட்டு கேப்டன் கிட்ட கேட்க அவனை எந்த அளவுக்கு நீ நம்ப முடியும்னு கேப்டன் திருப்பியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் யுன்செரிக்கு ஆமால லைட்டா டவுட்டா தான் இருக்கு, இருந்தாலும் அவனுக்கும் எனக்கும் ஆல்மோஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதனால நாங்க 2 பேரும் ஒன்னு சேரணும்னு
விதியில இருக்கோ என்னவோன்னு சொல்ல அதை கேட்டு கேப்டனுக்கு லைட்டா இல்ல ரொம்பவே பொசசிவ் ஆகி கத்துறாரு. நீ சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியா வந்து விழுவ, என்னோட ஆர்மி பார்டர்ல என் கண்ணுலயே வந்து படுவ, தப்பிச்சு போய் என் வீட்டு வாசல்லே வந்து நிப்ப, இதெல்லாம் உனக்கு விதியா தெரியல, அவனை இப்ப 5 நிமிஷம் முன்னாடி பார்த்ததுதான் உனக்கு விதியா தெரியுதான்னு சொல்ல சரி இதுக்கு ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு கேக்குறா. அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க விதியா மாறணும்னு ஆசைப்பட்டா நான் உங்களை தடுக்க மாட்டேன்னு சரி கிண்டல் பண்றா. எந்த பொண்ணுக்குமே தன்னோட ஃபியான்ஸே வேற ஒரு பொண்ணு கூட ஹோட்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சா சும்மாவா விடுவாங்க. அதனால சியோதன் ஹோட்டலுக்கே வந்து நின்று இருப்பா. அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டா அவங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அங்க இருக்கிற ஹோட்டல் ஓனருக்கே கால் பண்ணி சியோதன் டீட்டெயில்ஸா வாங்கி அவங்க ரூம் வாசலுக்கே போய் நின்றுடுவா. இந்த நேரத்துல கேப்டன் யுன்செரி கிட்ட பேசிட்டு வெளியில வந்து நிக்க பின்னாடியே யுன்செரியும் வந்து நீங்க சாவியை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு கொண்டு வர இவங்க 2 பேரும் சியோதன் கண்ணுல நல்லா மாட்டிடுறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நடந்துட்டு இருந்தா எனக்கு உங்க மேல கோபம் வராதா அப்படின்ட்டு சியோதன் கேக்குறா. ஆனா அதுக்கு கேப்டன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி யுன்செரி சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க, 2 பேருக்கும் தனித்தனி ரூம் தான், ஆனா நாங்க 2 பேரும் ஒன்னாலாம் தங்கலன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சியோதன் நான் ஒன்னும் உன்னை கேட்கல, நான் இவரை தான் கேட்டேன், நான் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி வெளியிலேயே நின்று பேசணும் அப்படின்னு கேப்டனை பயமுறுத்துற மாதிரி கேட்குறா. கேப்டனும் அவரோட ரூமை திறந்து அவளை உள்ள கூட்டிட்டு போக யுன்செரி உயிரோட திரும்புவாரா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டே அவர் ரூம்குள்ளர போயிடுறா. இந்த மாதிரி வேற ஒரு பொண்ணு கூட ஹோட்டல் ரூம்ல நீங்க இருக்கீங்கன்னு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னா எனக்கு எந்த அளவுக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வரும்னு சியோதன் கேப்டன் கிட்ட கேட்க கேப்டன் தான் செஞ்சது தப்புதானோ அதுக்கு மன்னிப்பும் கேட்கிறாரு. ஆனா இவர் பேச்செல்லாம் சியோதனை காம் பண்ண மாதிரி தெரியல. நீங்க என்ன சங்கடத்துல தள்ளும் போது நான் உங்களை தள்ளினா என்ன, இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு ஃபேமிலி டின்னர் மறக்காம வந்துருங்க, இது உங்களுக்கு சங்கடத்தை தரும்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க தப்பிக்க முடியாதுன்னு கேப்டன் கிட்ட சொல்றா. கேப்டன் தான் ஆல்ரெடி டைம் ஸ்பெண்ட் பண்ண அன்னைக்கு ஒத்துக்கிட்டாதா சொல்லி அதுக்காக என்ன வேணாலும் செய்யறன்னு சொல்றாரு. இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்னு கேட்க சியோதனுக்கு பதில் சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது. அதனால நீங்க இதுவரையில செஞ்சதே போதும்னு சொல்லி அங்கிருந்து வெளியே போயிடுறா. என்னதான் அவர்கிட்ட போதும்னு சொல்லிட்டு வந்தாலும் சியோதனுக்கு மனசே ஆறி இருக்காது. அதனால மாடிக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு போறா. அங்க ஆல்ரெடி சொங்ஜாங் அடி வாங்கிட்டு எப்படிடா இங்கிருந்து தப்பிக்கலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அங்க மறுபடியும் மீட் பண்றாங்க. அப்ப சியோதனுக்கு இவனை பார்த்த ஞாபகமே இல்லாம ஹலோ சார், நீங்க தற்கொலை ஏதாவது பண்ணணும்னா அங்க இருக்கிற ஹைட்டான பில்டிங்ல இருந்து விழுந்தீங்கன்னா தான் சாக முடியும், இங்க இருந்து விழுந்தீங்கன்னா கை கால் தான் உடையும்னு கடுப்புல பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா சியோதனை பார்த்த உடனே நம்ம சொங்ஜாங்க்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். என்ன மேடம் என்ன அடையாளமே தெரியலையா அப்படின்னு கேட்டதும் சியோதனுக்கு அவன் கூட கார்ல டிராவல் பண்ணது ஞாபகம் வருது. அப்ப சொல்வா சாரி, நான் என்னோட ஃபியான்ஸே வேற ஒரு பொண்ணு கூட ஹோட்டல்ல இருந்ததை பார்த்தேன், அந்த அப்செட்டை தான் நான் உங்க மேல காட்டிட்டேன்னு சொல்றா. இவனும் அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பொதுவா பசங்களுக்கு பின்னாடி சுத்துற பொண்ணுங்களை விட பின்னாடி அலைவிடுற பொண்ணுங்களா தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நீ கொஞ்சம் இக்னோர் பண்ணினா அவரே உன் பின்னாடி சுத்துவாரு, நீ கவலைப்படாதன்னு. சியோதன் உடனே இவன் எதுக்காக இங்க தனியா நின்றுக்கிட்டு இருக்கான்னு கேட்க காசு விஷயமா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றா. காசும் பசங்கள மாதிரி தான் சியோதன் சொல்லவும் இந்த தடவை சொங்ஜாங் அவகிட்ட ஃபிளர்ட் பண்ணாம நீயும் நானும் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குல்ல அப்படின்னு ஒருத்தர் ப்ராப்பரா இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ஈவினிங் டின்னருக்காக கேப்டன் சியோதனை மீட் பண்ணுறதுக்காக வராரு. கூட யுன்செரி சொங்ஜாங்கை மீட் பண்ணுறதுக்காக ஒன்றா லிஃப்டில் வராங்க. அப்போ கேப்டன் யுன்செரி கிட்ட கொஞ்சம் பத்திரமா இருன்னு சொல்ல யுன்செரி கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. வர வர உங்களுக்கு என் மேலே காதல் அதிகமாயிட்டே போகுது, இதெல்லாம் சரியில்லை கேப்டன் ரீன்னு. கேப்டன் அவளோட நெத்தியை தொட்டு பார்த்துட்டு உனக்கு என்ன ஜுரமா, ஏன் இப்படியெல்லாம் புலம்புற அப்படின்னு கேட்க யுன்செரி நீங்கள் என்னை தொட்டு பேசுறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்ஸ்ன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு இன்னுமே கலாய்க்கிறா. பேசிக்கிட்டே 2 பேரும் சொங்ஜோங் இருந்த இடத்துக்கு வராங்க. அப்ப யுன்செரி கேப்டனை வெறுப்பேத்துறதுக்கே அவன் ரொம்ப அழகா இருக்கான்ல அப்படின்னு பேச கேப்டன் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே சரியா பாய் கூட சொல்லாம அவனை பார்த்ததும் கடகடன்னு அவ ஓடி போயிடுறா. இங்க ஃபேமிலி கெட் டுகெதர் ஸ்டார்ட் ஆகுது. வந்ததுலேருந்தே சியோதனோட அம்மா ரொம்பவே சரமாரியா அவங்க அப்பா அம்மாவை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா கேப்டனோட அம்மா சமாளிச்சாலும் சடனா கேப்டனோட அப்பா சொல்வாரு அடுத்த மாசம் கடைசி வாரம் நம்ம பசங்களுக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சியோதனோட அம்மாக்கு அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனா சியோதனுக்கு மூஞ்சில சிரிப்பே இருக்காது. ஏன்னா கேப்டனுக்கு இவ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற விஷயம் அவளுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பட் கேப்டன் கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்குவாரு. டின்னர் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண வந்த சியோதன் யுன்செரியை அங்கே பார்க்குறா. பார்த்துட்டு சொங்ஜாங் கூட காஃபி குடிக்கிற, கேப்டன் கூட ஹோட்டலில் வந்து தங்குற, நீ எந்த மாதிரியான பொம்பளையா இருக்க முடியும்னு தப்பாக பேசுகிறா. ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட அசராத யுன்செரி யார் என்னை கூட்டிட்டு வந்தாரோ அவரை நீங்கள் போய் கேளுங்கன்னு கேட்குறா. வேணும்னே யுன்செரி மூக்க அறுக்கிறதுக்காக சியோதன் சொல்வா நீ எந்த மனுஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கியோ அவர் கூட தான் எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம்ன்ட்டு. இதை கேட்டு லைட்டாக யுன்செரிக்கு அப்செட் ஆனாலும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டே
உங்கள் கல்யாணத்தப்போ நான் இங்கே இருக்க மாட்டேன் சாரின்னு சொல்ல, அதுக்கு சியோதன் நீ இங்கேருந்து கிளம்புனாலே எனக்கு பெரிய கிஃப்ட் தான்னு சொல்லி அங்கேருந்து வெளியே போகிறா. யுன்செரி சொங்ஜாங் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறா. தன்னோட அப்பா கிட்ட இவ உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ண விஷயத்த கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறா. ஆனால் இது எல்லாத்தையும் சொங்ஜாங் அவளோட அண்ணனுக்கு கேட்குற மாதிரி ஃபோனில் கனெக்டடாக இருப்பான். இது யுன்செரிக்கு சுத்தமாக தெரியாது. டெய்லி மதியானம் 1 மணிக்கு உங்கள் கீர்த்தி வாய்ஸஸ் சேனலில் கிராஷ் லேண்டிங் ஆன் யூ சீரீஸ் ரிலீஸ் ஆகும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.